Hello friends, welcome to Schoology Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு நோட்டிபிகேஷன் ரிலேட்டட் தான் பார்க்க போறோம். ஸோ என்ன நோட்டிபிகேஷன் அப்படின்னா பேங்க் எக்ஸாம் ரிலேட்டடான நோட்டிபிகேஷன் தான். ஓகேவா? இது வந்து பேங்க்ல என்ன பேங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூரல் பேங்க். ஸோ இதோட நோட்டிபிகேஷன் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா June 7 வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல வந்து நம்மள வந்து அப்ளை பண்ற ஸ்டார்டிங் டேட் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ எண்ட் வந்து பாத்தீங்கன்னா 27 June வந்து இதனோட லாஸ்ட் டேட் அப்ளை பண்றதுக்கு. ஸோ இன்னும் நமக்கு 5 days தான் இருக்கு. அதுக்குள்ளேயும் வந்து அப்ளை பண்ண மிஸ் பண்ணவங்க எல்லாமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரூரல் பேங்க் அப்படின்னா வந்து என்ன பேங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கிராம பேங்க். ஓகேவா? தமிழ்நாடு கிராம பேங்க் தான் வந்து ரூரல் பேங்க் சொல்றாங்க. இது முன்னாடி வந்து பாண்டியன் பேங்க், பல்லவன் பேங்க் சொல்லிட்டு 2 பேங்கா இருந்தது. அதை கம்பைன் பண்ணி இப்போ தமிழ்நாடு கிராம பேங்கா வந்து ஒரே பேங்கா வந்து ஆக்கியிருக்காங்க. இதுல வந்து என்னன்னா 2 போஸ்டிங் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கும், அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் ஸ்கேல் போஸ்டிங்கும் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னா வந்து அந்த கிளர்க் ரிலேட்டடான ஒர்க். ஆஃபீஸர் ஸ்கேல்னா வந்து ப்ரொபேஷனரி ஆஃபீஸருக்கு ஈக்குவலான ஒரு போஸ்டிங். ஓகேவா? ஸோ இந்த 2 போஸ்டிங்கும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது டீட்டெயில்டா வந்து பார்க்கலாம். ஸோ இது அப்ளை பண்ணாதவங்க பண்ணிடுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு கேஸா இருக்கு. ஓகேவா? அது ஒரு ரிமைண்ட் பண்றதுக்காக தான் நான் இதை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இது பாத்தீங்கன்னா யார் வந்து கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா IBPS தான் கண்டக்ட் பண்றாங்க, இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன். ஓகேவா? இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்களா, அதுக்கு பாத்தீங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 1, 2 and 3 ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப ஜென்ரலா வந்து ஒரு ஃப்ரெஷர் இல்ல வந்து பேங்க் எக்ஸாம்க்கு வந்து ட்ரை பண்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 வந்து ட்ரை பண்ணலாம். இந்த 2க்கும் 3க்கும் வந்து சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும் பேங்கிங் செக்டர்ல. ஸோ அதனால வந்து இந்த 2த்தையுமே வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ அது எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் பாருங்க. இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா ஒரு பேச்சுலர் டிகிரி. நார்மலாவே ஒரு பேச்சுலர் டிகிரி தான். ஆஃபீஸ் ஸ்கேல் 1க்கும் அதே தான், பேச்சுலர் டிகிரி. ஓகேவா? அது போக இன்னும் என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா நம்ம வந்து ரூரல் பேங்க் அப்படின்னா என்னது, லோக்கல் இருக்கிற பிளேசஸ். ஓகேவா? ஸோ அப்போனா வந்து எனக்கு என்ன தேவை அப்படின்னா லோக்கல் லாங்குவேஜஸ் வந்து தேவை. ஓகேவா? இப்ப நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டா தமிழ்நாடோட லாங்குவேஜ் எது தமிழ். ஓகே, அப்புறம் ப்ரொஃபிஷியன்ஸியா இருக்கணும் தமிழ்ல. ஓகேவா? பேசுறதுக்கு எழுதுறதுக்கு எல்லாமே தெரியும். அதனாலதான் வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிஸ்டம் தானே இப்போ ஃபுல்லா ஒர்க் பண்றோம். அதனால சிஸ்டமுக்கு வந்து கம்ப்யூட்டர் பத்தி கம்ப்யூட்டர் நாலேஜ் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஓகேவா? அதேதான் வந்து ஆஃபீஸ் ஸ்கேல் 1க்கும் 2, 3க்கும் இதேதான் சேம் தான். பட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவைப்படும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து மோஸ்டா வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கும் ஆஃபீஸ் ஸ்கேல் 1க்கும் நம்ம அப்ளை பண்றது வந்து இப்போதைக்கு பெஸ்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதோட எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிம்ஸ் இருக்கும், அடுத்து மெயின்ஸ் இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ்ல கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸ் போகலாம், மெயின்ஸ்ல கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரக்டா வந்து போஸ்டிங் தான். ஓகேவா? இதுவே வந்து ஆஃபீஸர் ஸ்கேல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு எப்படி இருக்குன்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணீங்கன்னா மெயின்ஸ் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா இன்டர்வியூ. ஓகேவா? இன்டர்வியூ கிளியர் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங். ஓகேவா? ஸோ ஆனா வந்து இந்த 2 எக்ஸாமுமே ஈஸியா தான் இருக்கும். ஏன்னா பேங்க்ல இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான எக்ஸாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த ரூரல் பேங்க் எக்ஸாமா தான் இருக்கும். அதனால வந்து மிஸ் பண்ணாம வந்து அப்ளை பண்ணுங்க எல்லாமே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ்ல வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா ரீசனிங் அண்ட் நியூமெரிக்கல் எபிலிட்டி வந்து கேட்பாங்க. ஸோ ஈச் வந்து 40 மார்க்ஸ் கேட்பாங்க. ஸோ டோட்டலா வந்து 80 மார்க்ஸ் இருக்கும். ஆனா அதோட டைம் வந்து பாத்தீங்கன்னா 45 minutes தான். ஸோ 45 minutesல நீங்க வந்து 80 questions அட்டென்ட் பண்ணணும். ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஸ்பீட் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்ம ஸ்பீடா பண்ணணும். பொறுமையா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து டைம் முடியும். ஸோ 45 minutesல 80 questions அட்டென்ட் பண்ணணும். நம்ம எவ்வளவு தூரத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ப்ரிலிம்ஸ் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்புறம் மெயின்ஸ். ஸோ மெயின்ஸ்ல என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரீசனிங் இருக்கு, கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கு, ஜெனரல் அவேர்னஸ் இருக்கு, இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கு, அதுக்கப்புறம் நியூமெரிக்கல் எபிலிட்டி. ஓகேவா? சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 200 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. சோ இதுக்கு வந்து டைம் வந்து 2 hours. ஓகேவா? இதுக்கு வந்து எப்படின்னா மொத்தமா 2 hours நீங்க அதுல மாத்தி கூட செக்ஷன் வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து என்னன்னா ஈஸியா 2க்குமே வந்து சேம் பேட்டர்ன் தான். எக்ஸாம்பிள் நீங்க என்ன எக்ஸ்ட்ராவா படிப்பீங்க அப்படின்னா வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ், ஜெனரல் அவேர்னஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். எல்லா பேங்க் எக்ஸாமுக்குமே இதுதான். ரூரல் பேங்க்ல மட்டும் என்ன கம்ப்யூட்டர் அவேர்னஸ் மட்டும் ஆட் ஆயிருக்கும். மத்த பேங்க் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மட்டும் கிடையாது. ஓகேவா? இவ்வளவுதான் வந்து மெயின் பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் வந்து அது இது. ஓகேவா? எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இதுதான். இப்போ வந்து இது வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். ஸோ ப்ரிலிம்ஸ் எழுதிங்க, மெயின்ஸ் எழுதிங்க, அதுக்கப்புறம் அவ்வளவுதான். உங்களுக்கு வந்து நீங்க மெயின்ஸ் கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செலக்ஷன் ப்ராசஸ் தான். இப்போ நீங்க ஆஃபீஸர் ஸ்கேல் 1 பாத்தீங்கன்னா அதுல ப்ரிலிம்ஸ் சேம் அதேதான், ரீசனிங் அண்ட் குவான்டிட்டி ஆப்டிடியூட். ஸோ டோட்டலா வந்து 80 questions 45 minutes. அதே சேம் பேட்டர்ன் தான் ஆஃபீஸர் ஸ்கேல் 1லயே.
ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் மாதிரி தான் ஆஃபீஸர் ஸ்கேல் 1. ஓகேவா, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க. அடுத்து அப்படின்னா மெயின்ஸ்ல சேம் அதே தான். ரீசனிங், கம்ப்யூட்டர், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ், குவான்டிட்டி ஆப்டிடியூட் 200 மார்க், காம்போசிட் டைம் வந்து 2 hours, எல்லாமே சேம் தான். ஓகே, ஆனா அந்த லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் டஃபா இருக்கும். ஆஃபீஸர் ஸ்கேல் தகுந்த மாதிரி இருக்கும். மல்டிபர்பஸ்க்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும், ஆஃபீஸ் ஸ்கேல் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகே, மற்றபடி எல்லாமே வந்து ஈஸி தான். ஸோ நீங்க வந்து ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து இன்டர்வியூ லெவல் இருக்கும். ஓகேவா, இதுல என்ன போட்டிருக்காங்க பாருங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து மார்க்ஸ் அப்டைன் ஒன்லி இன் த ஆன்லைன் மெயின் எக்ஸாமினேஷன் வில் பி கன்சிடர் ஃபார் ஃபைனல் மெரிட் லிஸ்ட். ஸோ மெயின் எக்ஸாமினேஷன் முடிச்சிட்டவங்க ஃபைனல் மெரிட் லிஸ்ட்க்கு போயிடுவீங்க. ஆஃபீஸ் ஸ்கேல் 1ல பாருங்க, ஆன்லைன் மெயின் எக்ஸாம்ல முடிச்சவங்க வந்து கன்சிடர் ஃபார் ஷார்ட் லிஸ்டிங் ஃபார் இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூக்கு அடுத்து தான் வந்து ஃபைனல் வந்து மெரிட் லிஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இது ரெண்டு தான் வந்து அதோட ப்ரொசீஜரா வந்து எப்படி அவங்க செலக்ட் பண்றாங்க அப்படின்றது. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தமிழ்நாடு கிராம பேங்க்ல வந்து டோட்டலா வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஓகே மல்டிபர்பஸ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா 377 வேகன்சிஸ் இருக்கு. ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு பாத்தீங்கன்னா 110 வேகன்சி இருக்கு. ஓகேவா, ஸோ ஒரு கேஸ்டுக்கும் ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து டோட்டலா வந்து 377 அப்படின்றது ஒரு நல்ல வேகன்சி தான். நம்மளுக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங் தான். ஸோ நம்ம கஷ்டப்பட்டு படிச்சு இந்த 377 ஒன்று வாங்கிட மாட்டோமா. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து படிக்கணும். ஓகேவா, இதுல வந்து 110 வேகன்சி இருக்கு. இவ்வளவுதான் வந்து தமிழ்நாடுக்கு கொடுத்துருக்க வேகன்சி. இப்போ வந்து என்னன்னா, நீங்க எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்க பேங்க்ல ஒர்க் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கோங்க. எல்லா எக்ஸாமுமே அப்ளை பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எதுல போகணும் ஆசையா இருக்கும், அதுல மட்டும் நீங்க அப்ளை பண்ணி அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. எல்லாத்துலயுமே உட்காந்து இது அதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே உட்காந்து படிக்கலாம்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளால முடியாது. ஓகேவா, சோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 7/6/2024 வந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அன்னையில இருந்தே வந்து நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 27/6/2024. ஓகேவா, ஸோ பேமெண்ட் கூட அந்த டேட்லயே வந்து நம்ம முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா August 2024 வந்து வரும். ஓகேவா, நீங்க அது கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாம் வந்து September or October 2024 வரப்போகுது. ஸோ இது ரெண்டு முடிஞ்சது அப்படின்னா ஆஃபீஸர் அசிஸ்டன்ட்டுக்கான உங்க வேலை வந்து முடிஞ்சது. ஆனா நீங்க ஸ்கேலுக்கு போனீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து ஒன்று இருக்கு, அதான் வந்து இன்டர்வியூ. ஓகே, இன்டர்வியூ வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா நவம்பர்ல நடக்கும். ஸோ நம்மளோட ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னா ஜான்வரில வந்துடும். ஓகேவா, ஸோ இதான் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய டேட்ஸ். நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இதை பாருங்க, இல்லைன்னா விட்டுருங்க, பரவாயில்ல. நம்மளுக்கு எது வேணும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா தான் அதுல வந்து இறங்கணும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து அதனால இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். நமக்கு இன்னும் 5 days இருக்கா, மிஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் வந்து பாக்கோங்க. ஸோ ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து பிட்வீன் 18 and 28 years தான் இருக்கும். ஓகேவா, ஆஃபீஸர் ஸ்கேல் வந்து பாத்தீங்கன்னா above 18 below 30 இருக்கும். ஆஃபீஸர் ஸ்கேல் 2க்கு above 21 below 32, ஸ்கேல் 3க்கு above 21 below 40. இதான் வந்து ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்க இந்த ஏஜ் கிராஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. SC ST அந்த கேட்டகரிக்கு வந்து 5 years கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு வந்து 3 years கொடுத்துருக்காங்க. அந்த டிசபிலிட்டி பர்சன்ஸ்க்கு வந்து 10 years கொடுத்துருக்காங்க. இப்போ 5 years அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து 28 years ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து நீங்க பிளஸ் ஒரு 5 years எழுதிக்கலாம். அப்புறம் வந்து 33 years வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து 3 years கொடுத்துருக்காங்க அப்படின்னா 28 நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் 3 years கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு தூரம் எழுதிக்கலாம்? 31, 29, 30, 31, 31 வரைக்கும் எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதாங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ். ஸோ எக்ஸாம் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா SC ST PWD கேட்டகரிக்கு வந்து 175 rupees, மத்த எல்லாருக்குமே வந்து 850 rupees. ஓகே, இன்க்ளூசிவ் ஆஃப் GST எல்லாமே சேர்த்துதான் அப்படி சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். ஓகே, டோட்டலாவே இதுதான். ஸோ நீங்க தனித்தனியா வந்து இப்போ இதுக்கு பே பண்றீங்கன்னா தனியா அமௌண்ட் பே பண்ணணும், இதுக்கு பே பண்றீங்கன்னா தனியா அமௌண்ட் பே பண்ணணும். ஓகேவா, இப்போதைக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அண்ட் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 ரெண்டுமே வந்து அப்ளை பண்றது பெஸ்ட். ஓகேவா, அதுக்கப்புறம் அப்ளை பண்ணும்போது என்னன்னா மேண்டேட்டரி அப்படின்னா நமக்கு வந்து போட்டோகிராஃப் வந்து மேண்டேட்டரி. ஒரு ஸ்கேன் போட்டோ காப்பி வந்து நமக்கு வேணும் அப்லோட் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் சிக்னேச்சர் வேணும், டெஸ்க்டாப் ப்ரிப்பரேஷன் வேணும், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். அந்த ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் வந்து எப்படி எழுதணும் அப்படின்றது வந்து அவங்க டீடைல்டா அவங்க ரிலீஸ் பண்ணிருக்க நோட்டிபிகேஷன்ல இருக்கு. நீங்க அதை பார்த்து அப்படியே எழுதினா மட்டும் போதும். ஓகேவா, இப்ப எக்ஸ்ட்ராவா புதுசா என்ன ஆட் பண்ணிருக்காங்க, இந்த போட்டோல வந்து முன்னாடி வந்து ஒரே ஒரு போட்டோ தான் நம்ம ஸ்கேன் பண்ணிருக்க போட்டோ வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ வந்து அடிஷனலா வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து வெப் கேமரா இன்னொரு ஒரு போட்டோவும் நம்ம அப்லோட் பண்ணோம். அது வந்து எப்படின்னா வெப் கேமரா யூஸ் பண்ணி நம்ம வந்து டைரக்டா போட்டோ எடுக்கணும். ஒருவேளை வெப் கேமரா இல்லாதவங்களுக்கு வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு QR கோடு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம போட்டோல வந்து
நம்ம போன்ல வந்து போட்டோ எடுத்து அந்த போட்டோ வந்து அப்லோட் பண்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 2 போட்டோ அப்லோட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதான் வந்து புதுசா வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளை பண்றதுல வந்து ஆன்லைன் அப்ளை பண்றதுல வந்து டிஃப்ரெண்டா கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ நீங்க கேர்ஃபுல்லா வந்து பண்ணுங்க. எல்லாமே நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஓகே. ஸோ இப்போ வந்து சென்டர்லாம் எங்கெங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் இது எல்லாமே வந்து ப்ரிலிம்ஸ்க்கான சென்டர். ஓகேவா? ஸோ நீங்க ப்ரிலிம்ஸ் வந்து அந்த ஊர்ல அப்ளை பண்ணீங்கன்னா இந்த ஏரியால தான் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ்க்கான சென்டர். சென்னை, மதுரை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி இதெல்லாம் மெயின்ஸ்க்கான சென்டர். ஓகேவா? படிச்சுட்டு இருக்கீங்க, இப்போ வந்து அப்ளை பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க நோட்டிபிகேஷன் வந்த உடனே. ஆனா வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 5 days இருக்கு டைம். ஸோ நீங்க அதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ண ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் அப்ளை பண்ணுங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றது, எக்ஸாம் பேட்டர்ன் பாருங்க, எக்ஸாம் சிலபஸ் பாருங்க, எல்லாமே ஓகேவா, நம்மளால பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க. நீங்க ஒண்ணு வந்து டிஎன்பிஎஸ் படிச்சுட்டு இருப்பீங்க, இல்ல எஸ்எஸ்சி படிச்சுட்டு இருப்பீங்க, இல்ல வேற ஏதாவது எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா எல்லாத்துலயுமே சேர்த்து கால வைக்காதீங்க. ஏதாவது ஒண்ணு வந்து ஃபோக்கஸ்டா படிச்சீங்க அப்படின்னா நம்ம சீக்கிரமாவே கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதனால இப்போ நீங்க ரூரல் பேங்க் போகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இன்னும் டைம் இருக்கு. அதுக்குள்ளே வந்து சீக்கிரமா அப்ளை பண்ணி வச்சுருங்க. லாஸ்ட் டேட்ல அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டேட்ல வந்து 5 o'clock மேல நம்மளால அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? அதோட முடிஞ்சிடும். அதுவுமே இல்லாம லாஸ்ட் டேல பண்றது என்ன பிரச்சனை அப்படின்னா சர்வர் வந்து ரொம்ப பிஸியா இருக்கும். கடைசி நிமிஷத்துல பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே அந்த டைம்ல பண்றதுனால சர்வர் ரொம்ப பிஸியா இருக்கும். நமக்கு வந்து பண்றது வந்து ரொம்ப வந்து சேஃப் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ வந்து அப்ளை பண்ணுங்க, கண்டினியூஸா படிங்க, கிளியர் பண்ணிடலாம் எக்ஸாம் ஈஸியா. ஓகேவா? ஸோ அப்ளை பண்றவங்க படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.